உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான தமிழர் திருநாள், உழவர் திருநாள், திருவள்ளுவர் திருநாள், பொங்கல், மகர சங்கராந்தி அனைத்துக்குமான மனம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். சில விஷயம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியும். அதாவது ரொம்ப அல்பமாக நமக்கு தோணும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய உலக வரலாறே ஒளிஞ்சிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஓவியர் சிற்பி என்ன பண்ணார், ஒரு சின்ன அரிசியை எடுத்து அதுக்குள்ளே ஒரு தாஜ்மஹால் சிற்பத்தை செதுக்கி காமிச்சார். அதை பார்க்குறவங்களே அதை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கணும், இல்லை பூத கண்ணாடி பெருசாக அதை பயன்படுத்தி பார்த்தா தான் உள்ளே இருக்கிற நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் போஸ்ட் கார்டில் எவ்வளவு அதிகமான வார்த்தை எழுத முடியும் அப்படின்னு குமுதம் பத்திரிகை ஒரு போட்டி வச்சபோது ஒரு போஸ்ட் கார்டில் முத்தாக அவர் தான் அதிகமாக அந்த போஸ்ட் கார்டுக்குள்ளே செய்திகளை எழுதினவர். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, அது உள்ள நூற்றுக்கணக்கான உழைப்பு, திறமை, அப்புறம் ஆர்வம், அப்புறம் ரசனை, ஒரு மகிழ்ச்சி, நுட்பமான விஷயத்துக்குள்ளே எவ்வளவோ இருக்குது அப்படின்னு. மனித உடம்புல ஸ்பெர்ம் உயிரணுக்கள் அப்படின்றது மனுஷனே அதுக்குள்ளே இருக்கான். அது என்ன சாதாரணமான விஷயமா? ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான அங்க அடையாளங்களுக்கு தேவையானதும் 2 இடத்துல இருக்குது. சினை முட்டையில் இருக்குது, உயிரணுக்களில் இருக்குது. எல்லாம் இத்தினோண்டு மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா இத்தினோண்டாக இருக்குது, கடுகை விட சிறுத்து இருக்குது அப்படிங்கிறா. இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளவு நுட்பமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு அடையாளம். 2 அடிக்குள்ளே அவர் உலகத்தை அளந்து காட்டுறார். நம்ம புராண வரலாறுகளில் பெருமாள் 3 அடியால் உலகத்தெல்லாம் அளந்தார் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் திருவள்ளுவர் 1.25 அடியில் அளந்துட்டார். 1.25 அடியில் இதாண்டா வாழ்க்கை, யாமையாக கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பெற அப்படிங்கிறார். வாழ்க்கைன்னா இவ்வளவுதாண்டா அப்படிங்கிறத 1.25 அடிக்குள்ளே ஒரு மனுஷன் அப்படி சொல்லி காட்டுறாரு. இதே மாதிரி தினமும் பாருங்கள், நம்ம தட்டில் ஒன்று விழுது, நம்ம இலையில் ஒன்று விழுது. அதோட அருமை நமக்கு தெரியுதா? என்ன அது? நம்ம தட்டில் என்ன விழுது தினம்? ஒரு பருக்கு அரிசி. சில பேர் சாப்பிட்ட உடனே பார்த்தா ஒரு போர்க்களத்தில் போர் நடந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி இறச்சி வச்சுருப்பாங்க. மன்னிக்கணும், இந்த சாத பருக்கு கீழே சிந்தி கிடைக்கும். ஒரு பழைய கதை சொல்லுவாங்க, திருவள்ளுவருடைய மனைவிட்ட ஊசியும் ஒரு டம்ளர் தண்ணியும் வையினார். ஏன்னா அந்த அம்மா பரிமாறும் போது ஒரு சாதம் சிந்திட்டா கூட, சோறு ஒரு துண்டு சிந்திட்டா கூட அதை ஊசியில் முக்கி தண்ணியில் கழுவி ஒரு அரிசி கூட வீணாக்கக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி திருவள்ளுவரையும் அரிசியும் இணைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் கிடச்சி போச்சு எனக்கு. இந்த அரிசியில் தானே சார் நம்முடைய வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு. நம்ம இந்தியர்கள், நமக்கு கோதுமை அரிசி அடிப்படையான கார்போஹைட்ரேட் சப்ளை பண்ணுற ஒரு உணவு. என்ன பண்ணினாலும் ஒரு கை தயிர் சாதம் இல்லையா சார் அப்படின்பா, ஒரே ஒரு கை ரசம் சாதம் சாப்பிட்டா போதும் சார் அப்படின்பா. பிரியாணி என்ன பண்ணாலும் சரி ஒரு கை கொஞ்சோண்டு ஒரு கை சாதம் இருந்தால் பரவாயில்ல, சோறு இருந்தால் பரவாயில்ல அப்படிமா. சோறு நல்ல தமிழ் சொல், அதை ஒன்றும் யாரும் தப்பாகவே நினைக்க வேண்டாம். சோறுங்கிற சொல்லை பயன்படுத்தினா அது ஏதோ கொஞ்சம் குறைவான சொல்னு தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அது இருக்கட்டும் அந்த பக்கம். இதை ஒருத்தர் சார் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்த மாதிரி நம்ம மனசை திகைக்க வச்சுக்கிட்டார் சார். உன் தட்டில் உன் இலையில் ஒரு அரிசி விழுதா, பரிமாறுறாங்களா, அந்த அரிசியை பற்றி ஒரு வரலாறு ஒருத்தர் எழுதுகிறாரு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? முதல்ல காடு தான் இருந்தது. நமக்கு உழுது பயிர் பண்ணுவதுங்கிறது பின்னால் வந்த கல்ச்சர் இல்லையா? அதான் கல்ச்சர், அக்ரிகல்ச்சர். நாம் சீரடைய பண்பட தொடங்கிய போது கல்ச்சர் வந்துருச்சா வரலையா அப்படிம்பா. பண்பாடு அடைய தொடங்கின போது தான் அக்ரிகல்ச்சர் நமக்கு உண்டாகுது. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரிசியை நாமளே உற்பத்தி பண்ணி நாமளே சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இந்த விவசாயங்கிறத கண்டுபிடிக்கிறோம். உழவு தொழில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் நம்ம திருவள்ளுவர் சொன்னார் என்ன, சுழன்றும்
இந்த உலகம் சுற்றுது, கரெக்டு. உழன்றும் என்ன, இது எவ்வளவோ அலையுது, கரெக்டு. யார் பின்னால்? உழவர்களுடைய அந்த ஏருக்கு பின்னால், அந்த கொழுமுனைக்கு பின்னால் தாண்டா அந்த உலகம் இருக்குது அப்படின்னார். கரெக்டு. பிரம்மா நம்ம தலையில் விதி எழுதுறாரு அப்படின்னு நம்ம எல்லா கதைகளையும் வந்து சீரியஸாகவும் எடுத்துக்க வேண்டாம், கேலி பண்ணவும் வேண்டாம். அதை ஒரு நல்ல ஆங்கிளில் யோசிக்கிறதுக்கு பழகணும். அவர் வந்து என்ன லிபினா எழுத்து வடிவம் எழுதுறாருன்னு தெரியல நமக்கு. ஆனால் உலகத்தோட விதியை யார் எழுதுறா? உழவர் எழுதுறாரு. அவருடைய லிபி எழுத்து என்ன எழுதுறாரு? ஏரை வச்சு ஏர் நுனையில் பூமியில் ஈர தரையில் எழுதுறாரு. இந்த வருஷம் பஞ்சம் உண்டு, இந்த வருஷம் பஞ்சம் இல்லை, இந்த வருஷம் பட்னி இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு. அவர் ஏர் எழுதுட்டு போகிறத சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. உலகத்தோட தலையில், பூமியோட தலையில் அவர் தலையெழுத்தை எழுதுகிற பிரம்மா யார்? உழவர். மனசில் வச்சுங்க. இவர் எத்தனை வேலை செஞ்சு அந்த அரிசியை நம்ம இலைக்கு கொண்டாந்துருக்கிறாருன்னு ஒருத்தர் லிஸ்ட்டு போட்டிருந்தார் சார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். முதல்ல வயல் காட்டை சீர் பண்ணணும், ஏன்னா எல்லாம் காடாக இருக்கும். காட்டை தான் கழனி ஆக்கணும். காடு வெட்டி போட்டு யார் பாடுவார்? முத்தப்ப செட்டியார்னு ஒரு பெரியவர் பாடுறாரு. காடு திருத்தி அப்படிம்பாங்க. காட்டை திருத்தி தான் வயல் காட்டு கொண்டு வருவாங்க. வயல் காட்டை சீர் செய்தல், ரைட். அப்புறம் ஏர் தயாரித்தல். ஏர் அந்த உழுந்துட்டு போகிறதுக்கு வேண்டிய ஏரை வந்து மர ஆசாரி அவ்வளோ கூர்மையாக அதில் நீங்கள் விதையை போட்ட உடனே அது உள்ளே போகும்படியாக எப்படியெல்லாம் அந்த மாடு இழுத்துட்டு போகிற ஏரை வடிவம் வைக்கிறாங்க. இப்போ மிஷின் வந்துருச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனால் உழவு தொடங்கின காலத்தில் அந்த ஏர் தயாரித்தல், அப்புறம் அந்த ஏரை பிடித்தல், அப்புறம் உழவு ஓட்டுதல், அதை நல்லா அழுத்தி உழுதுகிட்டே போகணும். அந்த மாடு முன்னாடி போகும், பின்னாடி மனுஷன் அப்படியே போகணும். இதுக்கு நல்ல தரமான விதை நெல்லை நீங்கள் முதல்ல சேகரிக்கணும். விதை நெல்லே நமக்கு கிடைக்கல அப்படின்னா விளை நெல் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அதனால் விதை நெல்லை முதல்ல சேகரித்து அதை நேர்த்தி செய்தல். இப்போ வந்து இந்த உழவர் நிகழ்ச்சியிலலாம் சொல்லுவாங்க, அதை வந்து சரியாக முளைக்கணும், பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதை இதில் ஊற வைங்க, அதில் ஊற வைங்க அப்படிலாம் வந்து விவசாய நிகழ்ச்சியில் வானொலியில் ரேடியோவில் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க விவசாயிகளுக்கு. அப்போது அந்த விதையில் வந்து பூச்சி தாக்காதபடி அந்த விதைகளை நேர்த்தி செய்கிறது. அப்புறம் அது முளைக்கணும்ல, அதுக்காக நீரில் ஊற வைக்கிறது. அப்புறம் என்ன, நேராக கொண்டு போய் வயலில் போட முடியுமா? அதை முதல்ல நாத்தங்காலில் கொண்டு போய் விடுவாங்க. ஒரு நாத்தங்காலில் அதை விதைக்கிறது, அதை நாத்தாக வளர வைக்கிறது, தண்ணீர் கட்டி அது நாத்தா நின்று மேலே வளர வைக்கிறதுக்கு பார்க்குறது. அப்புறமா பெண்கள் போய் அந்த நாற்றை பிடுங்குவாங்க. நாற்றை எடுக்கிற உரிமை ஆம்பளைக்கு அது கிடையாது சார். பெண்கள் தான் நாற்றை கையில் எடுப்பாங்க. ஏன்னா அது வெப்பமாகி கருகிடக்கூடாது அப்படின்னு பெண்கள் தான் போய் நாற்றை எடுத்துகிட்டு வருவாங்க. நாத்தனாருங்கிற சொல்லே நாற்று அன்னார் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. அது பிறகு பார்ப்போம். இப்படி நாத்தா வளருது பார்த்திங்களா, அந்த நாற்றை எடுக்கணும். அப்புறம் முடிச்சு கட்டுவாங்க. அப்படி முடிச்சா கட்டி அப்படி தூக்கி அந்த அப்படி போடுவாங்க பாருங்கள். அதுவே ரொம்ப கொள்ள அழகாக இருக்கும் முடிச்சு கட்டுறது. அப்புறம் வயல் நிலத்துக்கு போன உடனே முடிச்சு வீசுறது. அதாவது அங்கே 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 எங்கெங்கெல்லாம் அதுக்கு வந்து நீங்கள் நடனமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை இப்படி கட்டி வயல் முழுக்க அந்த பெண்கள் அப்படியே வீசுவாங்க. வயல் நிலத்தில் முடிச்சு வீசுதல். அப்புறம் நடவு நடுதல். ஏன்னா இவ்வளவு இடைவெளி விட்டு நட்டால் நல்லா பயிராகும், ரொம்ப நெருக்கமாக இருந்தால் சரியாக நிறைய காய்க்காது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ இடைவெளி விடுங்கன்னு நமக்கு விவசாய பல்கலைக்கழகத்திலேருந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம பெரியவங்க அதை ஒரு முறையாக கையாண்டாங்க. இவ்வளவு இடைவெளி விட்டு நடணும், நடவு நடுதல். அப்புறமா களை எடுத்தல் ரொம்ப முக்கியம். நீங்கள் தண்ணி ஊற்றி நெல்லை வளர்க்கணும்னு நினச்சா களை மண்டி கிடக்கும். புல் வரும், விஷச்செடி வரும், தேவையில்லாத செடிகள் வரும், பூச்சி உண்டு பண்ணக்கூடிய செடி வரும். அது மூலமாக அந்த நெல் வீணாக போயிடும். அதனால் களை எடுத்தல். அது மட்டும் போதுமா? நல்ல உரம், அதுக்கு உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். உரமெல்லாம் போட்டால் தான் பயிர் நல்லா உயர்ந்து வரும். பாருங்கள், நம்ம தட்டில் ஒரு அரிசி வந்து உட்காரத்துக்கு முன்னாடி அது என்ன பாடுபடுத்து பாருங்கள். எத்தனை பேருடைய உழைப்பு, வேர்வை, நேரம், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய கடினமான அர்ப்பணிப்பு, தியாகம். அதாவது போர் முனையில் இருக்கிற ஜவான் அப்படின்னா எல்லாம் அப்படி சொல்லிட்டு அடிச்சிடுறோம். ஏறுமுனையில் இருக்கிற ஜவான். இவர் ஏறுமுனையில் இவர் நிற்கலன்னு சொன்னால் மறுநாள் நம்ம பட்டினி கிடக்கணும் இல்லையா? அந்த மாதிரி உரமிடுதல். எலியிடமிருந்து தப்புதல். எலியிலேருந்து அது தப்பி நமக்கு வெளியில் வரணும். ஏன்னா எலி தின்னுப்படும் அந்த இருக்கிறத. அப்புறம் பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்தல். வெளியிலேருந்து பூச்சி வந்து உட்காந்து அது செய்யணும். நீர் தட்டுப்பாடு இல்லாமல் எப்போ பாய்ச்சணும், எப்போ நிறுத்தணுமோ அப்போ நிறுத்தணும், திரும்பி எப்போ பாய்ச்சணுமோ அப்போ பாய்ச்சணும். ஏன்னா மண் காஞ்சு அப்புறம் ஈரமாகி அப்போ தான் சரியாக விளையும்.
அப்புறம் கதிர் முற்றுதல், அந்த கதிர் முற்றுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் கதிர் அறுத்தல், கட்டு கட்டுதல், அதை எடுத்து அந்த அறுத்த கதிரை கட்டு கட்டணும். கட்டை பெண்கள் அப்படியே தலையில் வச்சு சுமந்துக்கிட்டு வருவாங்க. அப்படியே வரிசையாக எல்லாம் தலைமையில் வச்சு கட்டு சுமந்து வருதல், களத்து மேட்டில் சேர்த்தல், அப்புறம் கதிரடித்தல், அப்புறம் பயிரை தூத்துறது, அப்படியே காற்றுல அப்படி புடைச்சி உமியெல்லாம் வெளியே போகும்படியாக பண்ணுறது, அப்புறமா மூட்டை கட்டுதல், அப்புறம் நெல்லை ஊற வைத்தல், அப்புறம் நெல்லை அவித்தல். நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேணும்னா நெல்லை அவிச்சலில் கொண்டு வர வேண்டியிருக்கு, புழுங்கல் அரிசியாக்கி காப்பாற்றிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் களத்தில் போட்டு அதை காய வைத்தல், மழையிலிருந்து பாதுகாத்தல், நெல் குத்துதல், நொய் இன்றி அரிசியாக, ஏன்னா குத்துறதுல அது நொய்யாக போயிடுச்சுன்னா அது அரிசியாக ஆகும்படியாக அது நொய்யின்றி அரிசி ஆக்குதல், மூட்டையில் பிடித்தல், அப்புறமா அதை கொண்டு வந்து கடையில் வைத்து விற்பனை செய்தல், எடை போடுதல். நீங்கள் வீட்டில் சமையக்கட்டதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, அரிசி ஊற வைத்தல், அரிசியை கழுவுதல், பிறகு கல் நீக்குதல், நடுவில் கல் சேர்ந்துருக்கும், தானாகவும் சேரும், சில பேர் தானாகவும் சேர்ப்பாங்க. கல் நீக்குதல், அரிசியை உலையிலிடல், அப்புறமா சோறு வடித்தல், பிறகு சோறு சூடு தனியை பரப்பி வைத்தல், சோற்றை இலையில் இடுதல். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு 50 வேலை இருக்குது அதில் அப்படின்னு. உங்கள் இலையில் வந்து உட்காந்துருக்க ஒத்த அரிசி அப்படி டேங்னு உங்களை பார்த்து முழிக்குது, 50 வேலை வாங்கி வந்திருக்குது. அதை வீணாக்கலாமா சார்? சில பேர் குச்சமே இல்லாமல் இலையில் அப்படியே சாப்பாடு வீணாக்கி அப்படியே ஏஞ்சி போகிறா. தம்பி, நம்ம பணத்திமிரு போதாது ராஜா. நம்ம பணத்திமிரை வச்சுக்கிட்டு நம்ம விவசாயத்தை இழிவாக நினைக்கக்கூடாது கண்ணு. நாளைக்கு பட்னி இருந்து ஒரு வேளை உணவு கிடைக்காதவங்கிட்ட போய் கேளு, ஒரு அரிசியோட அருமை என்ன அப்படின்னு தெரியும். அந்த அரிசியை கொண்டாடுகிற பெரிய விழா பொங்கல் விழா. இத்தனை தடையை தாண்டி இலையில் வந்து நம்ம இலையில் உட்காந்துருக்க அந்த அரிசியை எடுக்கிறதுக்கு முன்னாடி உழவர்களுடைய உழைப்பை வணங்குவோம். அவர்களுடைய வியர்வை முத்துக்கள் தான் இங்கே நெல் முத்துக்களாகி அரிசி முத்துக்களாகி நம் முன்பாக வந்திருக்கின்றன. அவர்களை கையெடுத்து கும்பிடுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி பாராட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இதை ஒளிபரவட்டும்ல எடுத்து நாங்கள் போட்டிருக்கிறோம். அதனால் ஒளிபரவட்டும் பார்க்குற அன்பர்கள் எப்படி பார்க்கணுன்னு தெரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போங்க, அதில் போய் சொடுக்குங்க. நீங்கள் அந்த லிங்க்கு, அதாவது அந்த இணைப்பை பெற்று அந்த ஒளிபரவட்டும் இதோட நீங்கள் பார்க்க முடியும். உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை. சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எக்ஸ்பிரஷன் சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உறுப்பினர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் மட்டும் பண்ணுற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது சுகி சிவம் சாரோட அஃபிஷியல் சேனல் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நன்றி.